ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான மாற்றங்களை மகர ராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்னென்ன, ஆபத்துக்கள் என்னென்ன, இதையெல்லாம் நீங்கள் கடந்து வரத்துக்கு செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு மனிதனுடைய எதிர்காலம், அதாவது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்படி யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது ஜோதிடம் மட்டும்தான். இந்த ஜோதிட ரீதியாக ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி, நேரம், காலம், கிழமை இதையெல்லாம் வச்சு நம்ம கணிக்கப்படக்கூடிய அந்த சுய ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தின் மூலமாக ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாற்றங்களானது ஏற்படும். அதனால தான் ஒரு நாளை போல் இன்னொரு நாள் இருக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது தற்போது மிக அதிர்ஷ்டகரமான கிரகமாக மாறக்கூடியது அப்படின்னா குரு தாங்க. இன்றைக்கி ஜூன் 2 குரு பயிற்சியானது நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அட்டகாசமான ஒளிமயமான எதிர்காலமானது கிடைக்க போகுது. ஸோ அது என்னென்ன வகைகளில் உங்களுக்கு சாத்தியமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான சான்ஸு. ஸோ மகர ராசிக்காரங்க யாராவது பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் மகர ராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மகர ராசி 6ஆம் வீட்டில் அருள் புரிந்து வந்துட்டு இருந்த குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கி உங்களுக்கு வந்து இடம் மாறி இருக்காரு. இடம் மாறி அவர் போன இடம் பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானம். ஸோ இவரால் உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள் ஆனது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 12ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் குரு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா 7வது வீட்டில் உச்சம் பெற போகிறாரு. ஸோ உங்களுக்கு 5ஆம் பார்வையால் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையான ராசியையும், 9ஆம் பார்வையால் முயற்சி மற்றும் தைரியஸ்தானத்தையும் வந்து பார்க்க இருக்காரு. ஸோ இதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. அதில் முதல்ல பார்க்கும்போது 7வது வீட்டில் குரு சஞ்சரிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா, ஜூன் 5க்கு அப்புறமாவே இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் இழந்தது எதுவோ அது எல்லாமே இப்போ வந்து மீட்டெடுப்பீங்க. ஸோ இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. என்னத்தை நீங்கள் இழந்திருக்கீங்களோ கண்டிப்பாக அது வந்து மீட்டெடுக்கக்கூடிய விஷயமா இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. வீடாக இருக்கலாம், ஜுவல்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து லேண்டு, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ பதவியாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மீண்டு கிடைக்கும். ஸோ மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமும் இதுதான். அதே மாதிரி கிரகங்களுடைய சாதகமான நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். ஸோ புதிய முயற்சி அப்படின்றது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும். பொதுவாகவே ராசியை வந்து குரு பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. குரு ராசியை பார்க்கக்கூடிய காலத்தில் என்ன நடக்கும்னா, உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு. அப்போ அவர் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்கள் மீதான எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகும், சங்கடங்களும் விலகும். அதே மாதிரி இவருடைய நேரடி பார்வை கிடைக்கும். அப்படிங்கும்போது கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய லட்சியங்கள் என்ன, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய கனவுகள் என்னென்ன, இது எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான காலம் மகர ராசி நேயர்களுக்கு. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7.5 சனியால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க. ஸோ அந்த 7.5 சனியால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இழப்புகள் அப்படின்றதெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லியெல்லாம் தீர்க்க முடியாது. அந்தளவுக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய அவமானங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் போகுது. ஸோ இதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்தோமா, எவ்வளோ வேணால் இதுக்காக நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் இப்போ உறுதியாக இருக்கும். ஸோ நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். ஸோ புதுசாக நீங்கள் இப்போ தான் பிறந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வரப்போகுது. இப்போ புதுசாக பிறந்த குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எந்த விதமான பெரிய கனவுகளும் எல்லாம் இருக்காது இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. யார் அவமானப்படுத்தினாலும் அது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இப்போ நீங்கள் மாற போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா வளமடைய போகுது. உங்கள் வாழ்க்கையை வளம் அடையணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ,
புதிய நபர்களுடைய நட்புகளாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய புதிய தொழிலாக இருக்கலாம், உயர்கல்வியாக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக தாங்க இருக்கும். ஜாதக ரீதியாக யாராவது மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு தோஷங்கள் இருக்குது, இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்குது, சாபம் இருக்குது அப்படின்னா அதுவுமே கூட இப்போ வந்து நிவர்த்தி ஆகிடுங்க. ஸோ தானாகவே வந்து விலகிடும். ஏன்னா எல்லா தோஷமும் அப்படியே இருக்கிறது கிடையாது. ஒரு சில காலங்கள் கிரகநிலைகள் வரும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறத்தான் செய்யும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல டைமிங். அதே மாதிரி தோஷம் சாபம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எது தொட்டாலுமே அதில் வந்து தடை, அதாவது அதன் மூலமாக அவமானம் இதெல்லாம் வந்து ஏற்படும். ஸோ வெளியிலே போக முடியல, வெளியிலே தலை காட்ட முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனையில் இருந்தவங்க கூட இப்போ அதிலேருந்து மீண்டுடுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் தைரியமாக வெளியில் போவீங்க. எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஒரு அபாயகரமான தொழிலெலாம் வளர்ச்சியை பார்க்கலாம். ஸோ தொழில் செய்யணும் அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மகர ராசிக்காரங்க நீங்கள் எந்த தொழிலை வேணாலும் இப்போ வந்து கையெடுத்து செய்யுங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை போய் பார்த்தீங்கன்னாவே சொல்லிவிடுவாங்க என்ன தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னு. ஒரு ராசியை பொறுத்து உங்களுக்கு எது வந்து அதிர்ஷ்டம் தருமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. தொழில் வளர்ச்சி மட்டும் இல்லைங்க, இந்த டைமில் உங்களுக்கு செய்வனை, கண் திருஷ்டி இது மாதிரியான கோளாறுகள் இருக்குது அப்படின்னா கூட இப்போ எல்லாமே வந்து நீங்கிடும். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த வெற்றியை நீங்கள் அடையிறதுக்கான மன வலிமை வந்து இப்போ உங்களுக்கு வந்து குரு தான் கொடுக்க போகிறாரு. அப்படிங்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தானே. இந்த குருவினுடைய மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாற்றி கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க. பொதுவாக எல்லா கிரக நிலைகளும் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம எதையும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த மாத கிரகங்களை விட இப்போ வருட கிரகங்களில் சூப்பராக இருக்கக்கூடியதுன்னு உங்களுக்கு குரு தான். இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி குரு 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால உங்கள் மனசில் என்னென்ன ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது, அது எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நிறைவேற தொடங்கும். ஸோ ஒவ்வொன்றா ஆட்டோமேட்டிக்காக வந்து சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிடுங்க. எதிர்காலத்தை பற்றின பயம் உங்களுக்கு கண்டிப்பாக விலகிடும். தைரியம் கிடைக்கும், நம்பிக்கை வந்து ஏற்படும். ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு growth ஆக ஆரம்பிச்சிடும். தொழிலுக்கு அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஊதியமும் கிடைக்கும், மானியமும் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட உங்களுடைய தொழிலை நீங்கள் சிறப்பாக விரிவுபடுத்த முடியும். தொழில் முனைவோராக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு பேங்க்கில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். புதிய தொழில் முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்துறதுக்கான திட்டங்களை எல்லாம் இந்த டைமில் வகுக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் அப்படின்றத தாண்டி கிளைகள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய தொழிலே வேறு ஒரு இடத்துல வேறு பிரான்ச்சாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். வருமானம் அபரிவிதமாக வந்து உயரக்கூடிய ஒரு நேரம். ஸோ சுப செலவுகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி. கடன் அப்படின்றது கண்டிப்பாக காணாமல் போயிடுங்க. ஸோ கடனை பற்றிலாம் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஏன்னா அது எப்படி அடையுது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடனையும் அடைச்சிடுவீங்க. ஸோ கௌரவ பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே ஏற்படாது. உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த பங்கமும் ஃபஸ்ட்டு ஏற்படாது. அதே போல் 7ஆம் பார்வையாக ராசியின் மீதே வந்து விழுது அப்படின்றதுனால இழந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே மீட்டெடுப்பீங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து பறிபோன நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி இது எல்லாமே கூட மீண்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவுமே ஒரு வகையான செல்வம் தான். இதையும் வந்து இந்த டைமில் நீங்கள் மீட்டெடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தோற்றத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொலிவு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிரைட்டாக இருக்க அப்படின்னு பார்க்குறவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியும். எப்போதுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே. நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய முகத்திலே வந்து காட்டி கொடுத்துரும். அப்படி தான் இப்போது மகர ராசி நேயர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கும் பொழுது உங்களுடைய முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மகிழ்ச்சியானது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய கோவிலுக்கு போகிறது, நிறைய பரிகாரங்கள் செய்கிறது, அடிக்கடி நீங்கள் வந்து கோவில் போகிறது, பூஜை பண்ணுறது, வீட்லேயும் தினமும் சாமி கும்பிட்றது. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த டெய்லி எழுந்திரிச்சு சாமி கும்பிட்ற பழக்கமே இருக்காது. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை அவங்க நம்பி செய்யும் பொழுது அது வந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இறை நம்பிக்கை வந்துடும். இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட நம்பிக்கை வரத்துக்கான ஒரு சூழ்நிலை எப்படின்னா இதுதாங்க. கடவுள் அவங்க செய்ய நினைக்கிறத வந்து நடத்தி கொடுத்துட்டாரு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய எல்லா விஷயத்துலேயுமே அதாவது இறை வழிபாட்டில் நம்பிக்கை வந்துடும். அதிகமான நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் எத்தனை தடைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியால்
திருமணம் கூட தட்டி போயிருக்குங்க. ஸோ ஜாதகத்தில் நீங்கள் என்னென்ன தடைகளை பார்த்துருந்தாலும் சரி, அது எல்லாமே இப்போ வந்து நீங்கி உங்களுக்கு திருமணம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ காலமாக நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்து உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்காம இருந்தாலுமே கூட கவலைப்படாதீங்க. இந்த குருவினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு நிச்சயம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நல்லபடியாக வந்து திருமணம் நடக்கும். ஸோ பொறுத்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையானது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கவலைப்படாமல் ட்ரை பண்ணுங்கள், நிறைய லாபம் கிடைக்குங்க. எந்த விதமான விஷயத்துலையும் நீங்கள் தடங்கல்களை இனி பார்க்க மாட்டீங்க. ஸோ தொழிலில் உங்களுக்கு பகைவர்கள் இருந்துட்டு வந்தாங்க, எதிரிகள் இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் இப்போ உங்களை பார்த்தாலே உங்கள் பக்கத்தில் கூட நிற்க மாட்டாங்க, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய செயலில் முன்னேற்றம் இருக்கும். இனிமேட்டுக்கு இவங்களை எதிர்த்து நம்மளால் போராட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகிடும். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தூரம் ஓட்டி விட்டுடும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களோட உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து சரியாக போயிடும். ஸோ தொழிலையும் நீங்கள் நல்லபடியாக வந்து நல்ல நிலைக்கு வந்து கொண்டு வரலாம். பதவி உயர்வு, உத்தியோகத்தில் இடமாற்றம், இப்படி நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். சொத்துக்களை நீங்கள் இழந்திருந்தாலுமே கூட அதை கூட இப்போ நீங்கள் உங்கள் கைக்கு வந்து மீண்டெடுக்க முடியும். கருத்து வேறுபாடால் கணவன் மனைவியெல்லாம் கூட பிரிஞ்சிருந்திருப்பாங்க. ஏழரச்சனி அப்படின்றது சும்மாலாம் கிடையாது, பாடாப்படுத்திடும். அப்படி பார்க்கும்பொழுது மகர ராசி நேயர்கள் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் பிரிஞ்சு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ குரு வந்துட்டார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், உங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பார். ஸோ அதனால் உங்களுக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த முடியும். அதுவும் கடன் பிரச்சனையால் இருந்து வந்த எல்லா விதமான முடக்கங்களும் நிலைகளும் மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வீண் செலவும் குறைய ஆரம்பிக்கும். செலவு குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சேமிக்க ஆரம்பிச்சிடலாம். சேமிப்பு இருந்ததுனாலே கடனை ஓரளவுக்கு அடைச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய நடக்க ஆரம்பிக்கும். 9ஆம் பார்வையாக 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் வந்து பார்க்கறதுனால ஒரு ராசி அதிபதி சனி பகவான், ஸோ அவர் மீது குரு பகவானுடைய பார்வை விடுது. அப்படிங்கும் பொழுது தடைகள் எல்லாமே வந்து விலகி நல்ல மாற்றம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே காரிய சித்தி. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் கூட இப்போ வசூல் பண்ணிட்டான். உடல் பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தீங்க அப்படின்னா கூட அதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகும். இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.